டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம் ஐயா. டாக்டர் எங்கேயாவது ஒரு அருமையான இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க டாக்டர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இருக்கிற இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டிருக்கீங்க. இங்கே ஒரு அற்புதமான தகவல் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. கருப்பு கவுனி அரிசியை பற்றி சொல்ல போகிறீங்களா இல்லை பின்னாடி கொய்யாமரம் இருக்குது அதை பற்றி சொல்ல போகிறீங்களா? கருப்பு கவுனியை பற்றி இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியுது. ஆமாம், நிறைய வீடியோவில் நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஆமாம், என்ன நம்ம சுற்றி இருக்கிற ஒரு மரம், அற்புதமான ஒரு மரம், இதை பற்றி வந்து நிறைய பேர் பேசாமலே இருக்காங்க. கொய்யா மரம், கொய்யா மரம் இது பாருங்கள், நல்லா பிஞ்சு காய் விட்டுருக்கு, இலைகள்லாம் நல்லா இருக்குது. இது வந்து சுகர் பேஷண்ட் வந்து என்ன பழத்தை சாப்பிட்றதுங்க, எதை சாப்பிட வேணான்னு சொல்லி கேட்குறாங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான பழம் தான் வந்து கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் கான்ஸ்டிபேஷனுக்கும் விதை எடுத்துகிட்டு சாப்பிடுங்க. ஓகே. இப்போ நம்ம இருக்கிற மரம் வந்து கொய்யா மரம். இதில் வந்து பழங்கள் இல்லை, இப்போ சீசன் இல்லாதனால வெறும் காய்களாகவே இருக்குது. காய் நிறைய பழுத்து வந்துடும். ஆமாம். ஸோ இந்த கொய்யா இலையை வந்து எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எதுக்கெல்லாம் வேலை செய்யுது? இந்த ஆல்கோஹால் இருக்கவங்க வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இல்லை ஸ்மோக் பண்ணுவாங்க, இந்த வாயில் இந்த இலையை போட்டு மென்று சாப்பிட்டு போவாங்க. ஆமாம், வாசனை வரக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போது இந்த இலையை வந்து ஒரு 4 இலையை எடுத்துக்கணுங்க ஐயா. 4 இலை, ஒரு சிட்டிக்கை மஞ்சள், 2 கிராம்பு, அதே மாதிரி 2 ஏலக்காய், இதெல்லாம் போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு, ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு, அல்லது ஒரு 200 ml தண்ணி. நிறைய பேர் கேட்குறாங்க, ஒரு டம்ளர் சொல்லிங்கன்னா அளவு எவ்வளோன்ட்டு. ஒரு டம்ளர்னு 150 200 ml இது தண்ணி எடுத்துகிட்டு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கஷாயமாக்கி, அல்லது ஒரு தேநீராக காலையில் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் வயிறு புண்ணு இருக்குது, வாய் புண்ணு இருக்குது, அது சரியாகும். பல்லு ஈறுகளில் வந்து யாருக்கெல்லாம் நச்சுத்தன்மை வந்து இருக்குது, ஜிஞ்சவெட்டின்னு சொல்லக்கூடிய ரத்தம் வலிகிறது இருக்குதோ, இது எல்லாத்துக்குமே இது அற்புதமான ஒரு மருந்து. இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இதை வந்து சாப்பிடலாம். இந்த கொதிக்க வச்ச தண்ணீரை வந்து வாய் குப்பளி இருக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பயன்படுத்தினா ஈறுகளில் வரக்கூடிய அந்த ரத்தம் வந்து வலியுறு சரியாகும். இருக்கிறதுல உலகத்திலே பெஸ்ட்டு விட்டமின்ஸ் மினரல்ஸ் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச ஒரு பொருள்னா அது கொய்யா காய் தான். சூப்பருங்க ஐயா. மக்களுக்கு தேவையான அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. நன்றி டாக்டர். நன்றி.